கான்ஸ்டிபேஷன் சுத்தமா இல்லை. ஏன்னா கான்ஸ்டிபேஷனுங்கிறது மேஜர் கம்ப்ளைண்டாக நீங்கள் வந்தீங்க. 2 days ஒன்ஸ் தானே மோஷன் போவேன்னு சொன்னீங்கடா. இப்போ சுத்தமாக இல்லை அந்த எனிமாக அந்த கட்லன்ஸ்க்கு. வெரி குட். காலையில் நான் கொடுத்த மெடிசன்ஸ் இது எல்லாமே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொரு செஷன் பண்ணணும், அதை நான் எப்போங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி அனுப்புகிறேன். வைட்டமின் டிக்கு வந்து அது எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க டோஸு? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னொரு செஷன் மட்டும் போடுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இது இன்னும் அந்த ப்ராப்ளம் இவங்க இருந்ததே மறந்துடுவாங்க. சரியா? ஏன்னா அவங்க ப்ராப்ளம் இப்போ கை இப்படி வேங்கம்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நடுக்கும். ஏன்னா அன்னைக்கு பார்க்கும்போது நல்லாவே நடுக்கம் இருந்தது. அப்படி நடுங்க, இப்படி நடுக்கம் இருந்துச்சு. இப்போ சுத்தமாகவே இப்போ ஆல்மோஸ்ட் இப்படி வைங்க, சப்போர்ட் இல்லாமல் இப்படி வைங்கம்மா. நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குமா, நடுக்கம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? நான் வந்து இப்போ திரும்பி இன்னொரு செஷன் மட்டும் போடுறேன். அது ஒரே ஒரு வேல்யூ உங்களுக்கு அந்த ஹெச்பிஏஒன்சிங்கிறது மட்டும்தான் அப்நார்மலாக இருந்தது. அதை நம்ம வேணும்னா ரிப்பீட் பண்ணிக்கலாம்டா. அந்த காலையில் வெறும் வயிற்றில் போடுற மாத்திரை போடுங்க. ப்ளஸ் வந்து இப்போ நான் ஒரு டேப்லெட் இன்னையிலேருந்து கொடுக்குறேன், அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கடா. 5 daysக்கு மட்டும் கொடுக்குறேன்டா. உங்கள் ஆக்சுவலி ஜென்ரலி வந்து இது எதுக்காக இந்த இன்ட்ராக்டிவ் செஷன்னா, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தால் சைட் எஃபெக்ட் வருமானு கேட்பாங்க. இதனால ஏதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக எங்கள்கிட்ட வரீங்க? ஆல்மோஸ்ட்டு அது ஒரு 4 months to 6 months இருக்கும். ஆனால் வந்ததுக்கும் இப்போக்கும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் நோட் பண்ணியிருப்பீங்க. இம்ப்ரூவ்மெண்ட்னா இந்த சென்ஸ் டாக்டர் சிபியாக இருக்கட்டும், என்னோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் மேஜராக நீங்கள் நோட் பண்ணீங்க? உங்கள் குழந்தை கூட நான் சில விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அம்மாவோட ஹெல்த்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நோட் பண்ணீங்க? தூங்க மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்க. போஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முன்னாடி பிக்மெண்டேஷன் நல்லா இருந்தது ஃபேஸில், இப்போ கொஞ்சம் நல்லாவே பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அலர்ஜி கூட கொஞ்சம் மினிமலைஸ் ஆயிருக்கா மேம்? இச்சிங் கூட கம்மியாக இருக்குங்களா? மறந்து போற அளவுக்கு உங்களுக்கு மறைஞ்சிருச்சு. நீங்க சிரிக்க கூடாது, இது வந்து பெரிய விஷயம். நிறைய பேர் நம்ப மாட்டாங்கடா, அதெல்லாம் தான் உண்மை. மறைஞ்சிருச்சு. சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐம் வெரி ஹாப்பி. பாதி ப்ராப்ளம் சரியாயிடுச்சு வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன்லேயே. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு நாளில் டெவலப் ஆன விஷயம் இல்லை, டேக்ஸ் டைம். இப்போ இந்த முடி கூட்டுறதுன்னு சொன்னீங்க, அதுக்குமே நான் இப்போ மெடிசன்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் எழுதணும் எல்லாமே, நான் கொடுத்துட்டு ரேண்டமாக விடக்கூடாது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அடுத்த டைம் வரும்போது நீ இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்னடா? ஆமாம், அது கொடுத்துருக்கேன், அதை கண்டினியூ பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னீங்க? குழந்தைக்கு ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அம்மா தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா? குடிக்கணும். டீடாக்ஸ் ஆகணும்னா தண்ணி குடிக்கணும். சரிங்களா? எங்க பண்ற டீடாக்ஸும் சரி, வீட்டில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா டாக்ஸின்ஸ் வெளியில போகும். சரியா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு செஷன் தான் சொல்லியிருக்கேன், அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜூனியர் டாக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வெறும் வயிற்றில் போடுற மாத்திரை போடணும். அதில் எவ்வளோ வித்தியாசங்கிறது பார்த்தீங்களா? கை லாஸ்ட் டைம் பார்க்கும் போதே சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு அந்த நடுக்கம் கம்மியாக இருக்கு. அது வந்து எப்படின்னா பாருங்க, எனக்கு தெரியுது அங்கே இதுக்கு முன்னாடியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மோஷன் போகிறது ஃப்ரீ ஆகணும். அது ஃப்ரீ ஆனாலே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். வெரி குட் வெரி குட். கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாமா? நீங்கள் இதுக்காக வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிபி டாக்டர் அடுத்து எப்போ மீட் பண்ணணும் மேடம்? June 2 அப்போ வந்து எடுத்துக்கிட்டா போதும். இதுக்காக வரணும் அவசியம் இல்லை. மெடிசன்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ டேப்லெட்ஸ் நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னா வந்து எல்லா ஆங்கிள்லயும் வந்து பாக்குறீங்க. வெரி குட். ஒரே இதுல போகாம வேற எதனால இருக்கும் ரூட் காஸ் பாத்தீங்கன்னா ஆல்சோ எல்லாமே கவர் ஆற மாதிரி இருக்கு. சிலப்ப நம்ம மத்த இடத்துல போனா வந்து வெறும் அதுக்கு மட்டும் பாப்பாங்க. இங்க வந்து எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, எது பண்ணா சரியாகும். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட். ஏன்னா அம்மா பொண்ணு புதுப்பேட்டிலேருந்து அவ்வளோ தூரம் நீங்கள் வரீங்கன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் திங். ஒரு ட்ரஸ்ட்டில் தானே வந்திருக்கீங்க. அதனால தான் நான் எப்பயுமே உங்களுக்கு நான் வந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தந்துடுவேன். நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, நிறைய செஷன்ஸ் வர தேவையில்லை.
அதே சமயம் அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதுதான் விஷயம். சரி, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.